அஸ்வசம திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபையால் அறிவித்தலொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அஸ்வசம திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்து குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75% நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளால் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த வாரத்திற்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களின் வீடுகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் செல்லவில்லை என்றால் அருகிலுள்ள பிரதேச செயலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உங்களுடைய வீடுகளுக்கு வருகை தரும் கணக்கெடுப்பு அதிகாரிகள் குடும்ப தகவல் உள்ளிட்ட சகல ஆவணங்களையும் சரிபார்த்த பின்னர் உங்களுக்கான QR இலக்கம் ஒன்றை வழங்குவார். அந்த இலக்கத்தை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அஸ்வசம பயனாளியாக தெரிவு செய்யப்பட்டால் அந்த கணக்கின் ஊடாக உங்களுடைய தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். அஸ்வசம 2ஆம் கட்டத்துக்கான பயனாளிகளை தெரிவு செய்வதற்கான வீட்டு தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜனவரி 21ஆம் திகதி முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டத்துக்காக விண்ணப்பித்துள்ள 8 லட்சம் விண்ணப்பதாரர்களில் இருந்து தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசம நிகழ்ச்சி திட்டத்திற்கு தகுதி பெற்றவர்கள் உள்வாங்கப்படுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை அளிப்பதற்கான கணக்கெடுப்பு மே 2025 மாதத்தில் நிறைவு செய்யப்படவுள்ளது. எனவே அஸ்வசம 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களில் புதிய பயனாளர்கள் மே மாதத்துக்கு பின்னர் தெரிவு செய்யப்படவுள்ளனர். அஸ்வசம 2ஆம் கட்டத்துக்கு சுமார் 8 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப் பெற்றுள்ள நிலையில் அவர்களில் தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான கணக்கெடுப்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அஸ்வசம 1ஆம் கட்டத்தில் 1.7 மில்லியன் பயனாளிகளுக்கு அஸ்வசம கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்டத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான பயனாளிகள் தெரிவு செய்யப்படவுள்ளனர். எனவே மே மாதத்துக்கு முன்பாக கணக்கெடுப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டு பயனாளிகள் தெரிவு இடம்பெற்று அவர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவுகளை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இன்னும் உங்களுடைய வீடுகளுக்கு கணக்கெடுப்பு அதிகாரிகள் வருகை தராவிட்டால் உடனடியாக உங்களுடைய பகுதிக்குரிய பிரதேச செயலகத்துக்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு தவறும் பட்சத்தில் நீங்கள் அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம். இதேவேளை இந்த வீட்டு கணக்கெடுப்பு பணிகளின் போது தவறான தகவல் வேண்டுமென்றே சமர்ப்பிக்கப்பட்டால் நன்மைகளை இழக்கவும் மேலும் சட்ட நடவடிக்கைகளால் தண்டனைக்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். புதிய அஸ்வசம பயனாளிகள் 6 முக்கிய அளவுகோல்களின் கீழ் குறைந்த வருமானம் பெறுபவர்களை அடையாளம் காண்பது தொடர்பான 22 குறிகாட்டிகளின் அடிப்படையில் பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். கல்வி, சுகாதாரம், பொருளாதார மட்டம், சொத்து, வீடமைப்பு மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆகியவை இவற்றில் கவனத்தில் கொள்ளப்படும். கல்வி அளவுகோலில் குடும்ப உறுப்பினர்களின் கல்வி மட்டம், இடைப்பட்ட பாடசாலை செல்லாத சிறுவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும். சுகாதார அளவுகோலில் நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள், அங்கவீனமுற்ற குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்படும். பொருளாதார மட்டத்தில் ஒருவருக்கான மாதாந்த செலவினம், வருமானம் மற்றும் மாதம் ஒன்றுக்கு 60 அலகுகளை விட குறைவான மின்சார பாவனை என்பன கவனத்தில் கொள்ளப்படும். சொத்து அளவுகோலில் குடும்ப உறுப்பினரின் வீடு மற்றும் காணி உரிமை, வீட்டுரிமை, கட்டிடமொன்று இல்லாதிருத்தல், குடும்பத்துக்கு ஆக குறைந்தது அரை ஏக்கர் பயிர்ச்செய்கை நிலம் இல்லாமை, வாகனங்கள் இல்லாமலிருத்தல், கால்நடைகள் இல்லாமை என்பன கவனத்தில் கொள்ளப்படும். வீடமைப்பு அளவுகோலில் லைன் அறை, வரிசை வீடு, மடுவம் போன்றவற்றில் வாழ்தல், நிரந்தர வாழ்விடம் இன்மை, 500 சதுர அடிக்கும் குறைவான தரை பிரதேசம், சுத்தமான குடிநீர் வசதி இன்மை, போதிய சுகாதார வசதி காணப்படாமை, மின்சார இணைப்பு இன்மை.
குடும்ப மக்கள் தொகை அளவுகோலில் தங்கி வாழும் விகிதம், ஒற்றை பெற்றோர் குடும்பம் என்பன கவனத்தில் கொள்ளப்படும். எனவே அஸ்வசும 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் உங்களுடைய தகவல்களை உறுதிப்படுத்த வரும் அதிகாரிகளிடம் உண்மை தகவல்களை சமர்ப்பிப்பதன் மூலம் நீங்களும் அஸ்வசும பயனாளிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. தவறான தகவல்கள் வழங்கப்படும் போது உங்களுடைய வாய்ப்பு பறிபோகும் நிலை காணப்படுகின்றது.